எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு பெரியாழ்வார் திருமொழியில சென்னியோங்க பதிகத்துல 4வது பாட்டு நம்ம பார்க்க போறோம். சென்னியோங்க பாசுர இந்த 10 பாசுரத்துல 10 பதிகத்துல 4வது பாசுரத்தை பார்க்க போறோம். பாசுரத்தை சொல்றேன், கேட்டுங்க. கடல் கடைந்து அமுதம் கொண்டு கலசத்தில் நிறைத்தாற்போல் உடல் உரி வாய் திறந்து மடுத்துன்னை நிறைத்துக் கொண்டேன். கொடுமைகள் செய்யும் கூற்றமும் என்கோல் ஆடி குறுக பெற கடவரைத்தோள் சக்கரவாடி சார்ந்த விச்சேபகனே. என்கோல்ன்றது இங்க செங்கோல், ஆடின்றது ஆட்சி. சொல்றேன் சொல்றேன். கடல் கடைந்து அமுதம் கொண்டு, கடலை கடைஞ்சி திருப்பார் கடலை கடைஞ்சி அமுதத்தை கொண்டு, அமுதத்தை கலசத்துல நினைச்சாப்புல, திருப்பார்கடல அமுதத்தை கலசத்துல நினைச்சா மாதிரி உடல் உருகி வாய் திறந்து. உடல் உருகின்றது இந்த இடத்துல என்னன்னா, பரமாத்மாவை நெஞ்சுக்குள்ள அந்த நெஞ்சாகி அந்த குடத்துல எடுத்த உடனே அது உருக ஆரம்பிச்சிருத்தான். ஜீவாத்மா பரமாத்மா உள்ள வந்த உடனே ஜீவாத்மா உருக ஆரம்பிச்சிருத்தான். அதுதான் சொல்றாருங்க, ஜீவாத்மா அன்பால உருக ஆரம்பிச்சிருச்சு. பரமாத்மாவோட அந்த தொடு உணர்ச்சியினால, பரமாத்மாவோட சம்பந்தம் ஏற்பட்டதுனால ஜீவாத்மா உருக ஆரம்பிச்சிருத்தான். அதுதான் இங்க சொல்ற. கடல் கடைந்து அமுதம் கொண்டு கலசத்தில் நினைத்தாற் போல் உடல் உருகித்தான். வாய் திறந்து, இவர் எப்படி சாப்பிட்டாரா, வாயை நல்லா திறந்து மடுத்துன்னை நிறைத்து கொண்டேன். மடுத்துன்னா 2 கையிலையும் அள்ளி எடுத்து அப்படியே சாப்பிடுறது. நம்ம ஏரி குளங்கள்லாம் ஆத்துல தண்ணி போகும்போது தண்ணி எடுத்து குடிப்போம் தெரியுமா. தண்ணி குடிக்கிறவங்க, இங்க ஆத்துல தண்ணி குடிக்கிறவங்களுக்கு கிராமத்துக்காரங்களுக்கு தெரியும். ஆத்துல இருக்க தண்ணி அப்படியே 2 கையில அள்ளி குடிப்பாங்க. அது மாதிரி மடுத்துன்னை நிறைத்து கொண்டேன். ஒன்று சாப்பிட்டு அப்படியே என் உடம்பு பூரா நிறைச்சுட்டேன். அதனால என் உடம்பே உருகிடுத்து. ஜீவாத்மா நீ உள்ள போறதுனால என்னோட உடம்பே உருகிடுத்து. அடுத்தது என்ன சொல்றா பாருங்க. மடுத்துணை உடலுரி கடல்களை நம்பதம் கொண்டு கலசத்தில் நிறைத்தாற் போல் உடல் உருகி வாய் திறந்து மடுத்துணை நிறைத்து கொண்டேன். எப்படி கலசத்துல அமுதத்தை எடுத்தோமோ அது மாதிரி என்னோட உடம்பு ஒன்னு பரமாத்மாவை ஒன்ன என்னோட ஜீவாத்மாக்குள்ளே இருக்கிறதுனால என்னோட உடம்பே உருகி வாயை நல்லா பெருசா திறந்து மடுத்து 2 கையாலையும் அள்ளி ஒன்ன வாயில போட்டு முழுங்கினேன், குடித்தேன் அப்படின்னு அர்த்தம். மடுத்து கலசம்ன்ற அமுதம்னு சொல்றதுனால குடித்தேன், மடுத்து உன்னை நிறைத்து கொண்டேன், நல்லா வயிறு ரொம்ப அளவுக்கு அமுதத்தை குடிச்சிட்டேன். கொடுமைகள் செய்யும் கூற்றமும், கொடுமைகள் செய்யும்னா துன்பம். அதுதான் நம்ம உடம்புக்கு நமக்கு உடம்புல ஏற்படுறது இல்லையா, கொடுமைகள் இம்சை செய்யறது. அதான் கொடுமைகள் செய்யும் கூற்றம்னா யமன். கொடுமைகள் செய்யும் கூற்றம், நமக்கு துன்பத்தை கொடுக்குற யமனும் என்கோல் ஆடி கூற்றமும். என்கோல் ஆடினா, என் கோல்ன்றது இந்த இடத்துல என் கோல்ன்றது செங்கோல். அதாவது பெரியாழ்வார் அந்த சிவிலிபுத்தூருக்கு ராஜாவை ஆகிட்டார். இந்த வல்லப பாண்டியன் ஆகிட்டான், ராஜாவை ஆகிட்டான். நீங்க இங்க ராஜா இந்த இடத்த பார்த்துக்கோ, இந்த உங்க ஆளுகைக்கு உட்பட்ட இடத்த நீங்க பார்த்துக்கோன்னு ஆக்கிட்டான். அதனால சொல்றாரு, கொடுமைகள் செய்யும் கூற்றமும் என் கோல் ஆடி, என்னோட செங்கோல் ஆடின்றது ஆட்சி செய்யுது. அந்த இடத்துல கொடுமைகள் செய்யும் கூட்டம் இருக்க, என் கோல் ஆடி என்னோட கோல் ஆட்சி செய்யற இடத்துல கொடுமைகள் துன்பத்தை கொடுக்குற கூட்டம் இருக்க யமன் குறுகப்பெறா. யமன் என்கோல் ஆடி குறுகப்பெறான்னா, குறுகன்றது பக்கத்துல வருது, புகுதல்ன்றது உள்ள புகுதல், குறுகுதல்ன்றது பக்கத்துல வருது. என்கோல் ஆடி குறுகப்பெறா, பக்கத்துல வர்றதுனாலே கூட அடைய முடியாதான். பார்த்த உடனே எங்கேயோ தூரமாவே நின்றுடுமா, பக்கத்துல கூட வர முடியாது அப்படின்றதுதான் இங்க சொல்ற. பக்கமா வருகின்ற அந்த நிலையை கூட அடைய முடியாது கொடுமைகள் செய்யும் கூட்டம். ஏன்னா நான் உன்னை உடம்பு கூட ஏத்துட்டு இருக்கேன் அப்படின்னு. பெருமாள் எப்படி அமுதத்தை அவருக்கு கொடுத்தாருன்றது சொல்லும் போது பாருன்னா, விஷ்ணு சித்தர், அவர் பேரே விஷ்ணு சித்தர். விஷ்ணுவை சித்தியால் மயக்கக்கூடியவர். இவருடைய சித்தினா இவருடைய தவப்பால்னால விஷ்ணுவை மயக்கின்னு வரோம். அதனாலதான் விஷ்ணு சித்தர் தான் அவருக்கு பேரு. அதனால அவர் சொன்னதெல்லாம் செய்வாராம். கையில அமுதத்தை அள்ளி இது நீ வான்னா வந்துடுவார். பெருமாள் வந்துட்டார். அதனால வாய் நிறையா குடிச்ச உடனே உள்ள போயிட்டார் பெருமாள். அதனால ஜீவாத்மா உருகிடுத்து, அப்படி அன்பால கரைய ஆரம்பிச்சு அந்த பரமாத்மாவோட சம்பந்தம் ஏற்பட்டதுனால. இதனால இந்த பரமாத்மா இப்ப சம்பந்தம் உள்ள இருக்காரு இல்லையா, அமிர்தத்தை அள்ளி அடைச்சு பரமாத்மா அள்ளி போட்டு குடிச்சதுனால உள்ள இருக்காரு இல்லையா,
அதனால கொடுமைகள் செய்யும் கூற்றமும் இந்த கொடுமை செய்யற அந்த யமன் இருக்காரு, துன்பத்தை கொடுக்குற யமன், அவரால் என்னோட என்னுடைய செங்கோல் ஆட்சி செய்யற இடத்துல பக்கத்துல கூட வர அடி குறுக பெறான்றது தான். குறுகன்றது வந்து பக்கத்துலன்னு அர்த்தம். அந்த இடத்துல பக்கத்துல கூட வர முடியாது. குறுகப்பெறா தடவரை தோல் சக்கரபாணி. தடவரைன்றது இருக்கு. தடவரை தோல் சக்கரபாணி. தடன்னா பெரிய, வரைனா மலை. தடவரை தோல் பெரிய மலை போன்ற தோள்களை உடையவனம். தடவரை தோல் சக்கரபாணி. சக்கரம் பாணின்றது வந்து கை. பாணி கிரகம் சொல்லுவான் பாருங்க. பாணி கிரகம் கல்யாண பத்திரிகையில் அடிக்கல, பாணி கிரகம் செய்து கொடுப்பது அப்படின்னு கையில பிடிச்சி கொடுக்கறது தான் பாணி கிரகம். பாணி கிரகம்ன்றது வந்து கீழே கையை பொண்ணு வந்து கீழே கையை கூம்பு மாதிரி பிடிச்சிப்பா. அப்படி ஒரு மலர் மொட்டு மாதிரி கையை பிடிச்சிக்கணும். மாப்பிள்ளை வந்து மேலால கையை பிடிக்கணும். அதுதான் பாணி கிரகம். கையோட கைப்பற்றுறது பாணி கிரகம்ன்றது. அது அப்புறம் இன்னொரு நாள் சொல்றேன். அந்த கல்யாண மந்திரத்துக்கு அர்த்தம் ஒரு நாள் சொல்லுவேன், அப்ப சொல்றேன் அதை பத்தி. பாணி கிரகம் பண்ணிக்கிறதுன்றது அது மாதிரிதான். அதான் சக்கரபாணி. சக்கரத்தை கையில் உள்ள சக்கரத்தை கையில் தரித்துள்ளவனே, சக்கரத்தை கையில் தேர்ந்துள்ளவனே, சார்ங்க சேவகனே. சார்ங்கன்றது பெருமாளோட வில்லம்பு. அதுக்கு பேர் தான் சார்ங்கன். பஞ்சாயுதங்கள்ல அது ஒண்ணு வில்லம்பு. சார்ங்க வில். அந்த வில்ல கையில வச்சுட்டு சேவகன் என்றன்னா அந்த இடத்துல சேவகன் என்ன சேவகம் பண்றது இல்லை, சாகசங்களை புரிபவனேன்னு எடுத்துக்கணும். சேவகன்றதுக்கு அடியார்களை காப்பாற்றுறதுக்காக பல சாகசங்களை புரிவாராம் பெருமாள். அதுதான் இங்க சொல்ற சார்ங்க விச்சேவகனே அப்படின்னு கொண்டு முடிக்கிறார். இதுல நீங்க கன்க்ளூஷன் என்னன்னா, பார்க்கடலை கடைச்சி அதுல உண்டான அமிர்தத்தை குடிச்சு என்ன நான் நினைச்சிட்டு மாதிரி, அதனால ஜீவாத்மாவுக்குள்ள பரமாத்மா போனதுனால என்ன உள்ள அன்பு மிகுதியால் உருக ஆரம்பிச்சிருது. அந்த மாதிரி நான் போயிட்டதுனால அன்பு என் உடம்புல நிறைய போயிடுது. சிறிய குடத்துல நிரப்பின மாதிரி நான் உன்னோட ஞானத்தை வந்து என்னோட உள்ள மொழிகிட்டேன். அதனால இனிமே இந்த அன்பு பரமாத்மா எனக்கு உள்ள சேர்க்க சம்பந்தம் ஏற்பட்டதுனால என்கோலாடி இந்த யமனும் உள்ள வர முடியாது. யமன் பக்கத்திலேயே வர முடியாது. யமன் செய்கிற துன்பங்கள்லாம் இருக்கேன். யமனுடைய நரகத்துல கொடுக்குற துன்பங்கள்லாம் நிறைய படிச்சிருக்கோம். கருட புராணத்துல படிச்சோம்னா வரும். கருட புராணம் கூட ஒரு நாள் சொல்றேன். கருட புராணத்துல படிச்சா யமனோட தண்டனைகள் என்னென்னலாம் வரும். அதெல்லாம் துன்பங்கள். அந்த துன்பங்கள்லாம் இல்லையா, அந்த துன்பங்கள்லாம் பக்கத்துல கூட வராதான். உள்ள புகாது, எனக்குள்ள புகாது, என்னோட மக்களோட புகாதுன்றதுல நான் இருக்கிற ஊர் பக்கமே வராது. என்னோட ஆழ்விக்கு உட்பட்ட அதுதான் என்கோல் ஆடி கூறுக பெறான்றது பாருங்க. என்கோல் ஆடி என்னோட என்னோட செங்கோல் ஆட்சி செய்யற வழியால பக்கத்துல கூட வர முடியாது. பக்கத்து ஊர் கூட வர முடியாது. எங்கேயோ தூரம் இருந்துட்டு ஒன்னா பார்க்கலாம், அவ்வளவுதான். அதை சொல்றாதீங்க. எங்கோல் ஆடி கூறுக பெறா. நான் ஆட்சி செய்யற இடத்துல உன்னுடைய சம்பந்தம் எனக்கு ஏற்பட்டதுனால என்னை யாரும் வந்து இந்த துன்பங்கள்லாம் யமன் செய்யற துன்பங்கள்லாம் என்னை வந்து சேராது. தடவரை தோல் மலை போன்ற தோள்களோட சக்கரத்தை கையில் இருந்துச்சு பெருமாளே, சார்கமாகிய விற்களை வில்ல வச்சுட்டு கையில வச்சுட்டு அடியார்களுக்கு துன்பம் நேரும் போது சாகசங்கள் புரிந்து அவர்களை காப்போனே அப்படின்றதான் இங்க சொல்றார். நாளைக்கு 5வது பாட்டை பார்ப்போம். தேங்க்யூ.